இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது. இந்த நிகழ்ச்சியில் இயேசு எனக்கும் ஒரு அற்புதம் செய்வார் என்று காத்திருக்கிறீங்க. உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் ஏன் உங்களை இந்த அற்புத பெருவிழாவில் இணைத்திருக்கிறார் தெரியுமா? இயேசு உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். உங்கள் குடும்பத்தை அவர் நேசிக்கிறார். உங்களுக்குள்ள ஏதோ ஒரு காரியம் பாதிப்பை உண்டாக்கி கொண்டே இருக்கிறது. உங்களை துக்கப்படுத்துகிற ஒரு காரியம், மனம் அடிவாக்குகிற ஒரு காரியம், உங்களுடைய மனதில் வேதனை கொடுக்கிற ஒரு காரியம். அது உங்களுடைய வியாதியாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பிசாசின் போராட்டமாக இருக்கலாம், அல்லது ஒரு தேவையாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது ஒரு கற்பத்தின் ஆசீர்வாதம் இல்லையே என்கிற ஒரு குறைபாடாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுடைய உள்ளம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு முழுமையான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாதபடி ஒரு காரியம் உள்ளத்தை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் இயேசு ஏன் அற்புதம் செய்கிறார்? உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்கு. இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிற காரியம் என்ன? எதுவாக இருந்தாலும் இயேசு அற்புதம் செய்வார். நான் வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு பகுதியை உங்களுக்கு விளக்கி சொல்லி, அதன் பிறகு உங்களுடைய சுகம், விடுதலை, ஆசீர்வாதம், அற்புதங்களுக்காக பிரார்த்தனை செய்ய போகிறோம். அப்போ இந்த வசனத்தை நீங்கள் கவனமாய் கேட்க வேண்டும். நான் சொன்ன மாதிரி நான் ஒரு தத்துவத்தை பேசவில்லை, ஒரு கொள்கையை பேசவில்லை. நான் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன். பல உண்மை சம்பவங்கள் தான் இந்த வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் நடந்த ஒரு சம்பவத்தை வேத புஸ்தகத்தில் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் செய்த ஒரு அற்புதம் எழுதப்பட்டிருக்கிறாரு. ஒரு மனிதனுக்கு, ஒரு தேசத்தை ஆளுகை செய்த ராஜாவிற்கு ஆண்டவர் செய்த ஒரு அற்புதம் எழுதப்பட்டிருக்கிறாரு. அதிலிருந்து தான் சில காரியத்தை உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக பிரார்த்தனை செய்ய போகிறேன். இப்போ ஆண்டவர் உங்களுக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார்? அவளோடு காத்திருக்கிறீங்கல்ல. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் அந்த ராஜாவை பார்த்து ஒரு காரியம் சொல்லுகிறார். உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கி இதே வார்த்தை தான் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். என் மகனே, என் மகளே, உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன். ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு வேதனை, மனதில் காயம், பாதிப்பு, மன அழுத்தம், கலங்கி கொண்டிருக்கிறாயா? நீ என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் உன் விண்ணப்பத்தை நான் கேட்பேன். நீ என்னை நோக்கி கண்ணீர் வடித்தால் உன் கண்ணீரை நான் காண்பேன். நான் உன்னை குணமாக்குவேன். நான் உனக்கு விடுதலை தருவேன். நான் உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன். நான் உனக்கு ஒரு அற்புதம் செய்வேன். நான் உன் நிந்தையை மாற்றுவேன். நான் இன்றைக்கு உன்னுடைய வேதனைகளை மாற்றி அற்புதம் செய்து மகிழ பண்ணுவேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். இந்த சம்பவத்தை நீங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது, எசேக்கியா என்கிற ஒரு ராஜா இருந்தார். அவர் இஸ்ரவேல் தேசத்திலே ராஜாவாக ஆளுகை செய்து கொண்டிருந்த ஒரு தேசத்திற்கே ராஜா. அந்த ராஜா வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் ஆகிவிட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. 1வது வசனத்தில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். ஒரு தேசத்தின் ராஜா வியாதிப்படும் போது என்னென்ன மாதிரி மருத்துவ வசதிகள் செய்திருப்பார்கள்னு யோசித்து பாருங்கள். அந்த அரண்மனைக்குன்னே ஒரு வைத்தியர் இருந்திருப்பார். இல்லை, அந்த அரண்மனையில் ராஜாவையும் ராஜாவுடைய குடும்பத்திற்கு உதவி செய்வதற்கு அரண்மனை வைத்தியர் என்றே அந்த நாட்களில் ராஜாக்கள் வைத்திருந்திருக்கிறாங்க. அப்போ அரண்மனையில் யாருக்காவது வியாதினா ஓடி வந்துடுவாங்க. அவங்க ரொம்ப பிரபலமானவங்களாக, திறமைசாலியாகத்தான் இருந்திருக்க வேண்டும். அப்போ ராஜாவுக்கு அவங்க வைத்தியம் செய்திருப்பார்கள். ஆனாலும் சுகம் உண்டாக்க முடியவில்லை. அவங்க சொல்லியிருப்பாங்க, ராஜாவே, இந்த பட்டணத்தில் இங்கே ஒரு பெரிய வைத்தியர் இருக்கிறார், அவரை அழைச்சிட்டு வந்தால் சுகம் கிடைக்க வழி இருக்கிறாரு. அப்போ ஒரு தேசத்தினுடைய ராஜா வியாதிப்பட்டு படுக்கையில் இருக்கிறதுனால எங்கெங்கெல்லாம் பிரபலமான வைத்தியர்கள் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வரவழைக்கப்பட்டிருப்பார்கள்.
இன்றைக்கி நம்ம தேசத்தில் ஒரு முதல்வர் வியாதிப்பட்டாலே அமெரிக்காவிலேருந்து டாக்டர்ஸ் வரவழைக்க முடிகிறது, ஜப்பான்லேருந்து வர வைக்கிறாங்க அவரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்கு. அந்த நாட்களில் ராஜாக்களுடைய ஆட்சி என்று சொல்லும்போது அவங்க தான் தேசத்துக்கே எல்லாமே. அப்போ அந்த தேசம் முழுவதில் பிரபலமான வைத்தியர்கள் எல்லாம் வரவழைக்கப்பட்டு ராஜாவுக்கு வைத்தியம் செய்திருப்பாங்க. ஆனால் ஒருவராலும் குணமாக்க முடியவில்லை. அவர் இப்பொழுது மரணத்துக்கு ஏதுவாகிவிட்டார் என்பதாய் பார்க்கிறோம். மருத்துவத்தினால் குணமாக்க முடியவில்லை என்பதாய் பார்க்கிறோம். அப்படி என்ன அவருக்கு வியாதி என்று சொன்னால் 7வது வசனம் சொல்லுகிறது, பிளவை என்பதாய் சொல்லப்படுகிறாரு. ஆங்கிலத்தில் அது ஒரு கட்டி, பாயில் என்று சொல்லப்படுகிறாரு. அந்த நாட்களில் நான் கேள்விப்பட்டிருக்கேன், சின்ன பையனாக இருக்கும்போது ராஜ பிளவை அப்படின்னு ஒரு நோய் வருமா. அது ஒரு பெரிய கட்டி, உடம்பில் எங்கே வேணாலும் வரலாம். அதுக்கு ராஜ பிளவைன்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டால் ரொம்ப ஆபத்தானது, பயங்கர வேதனையை கொடுக்கும். அதிலேருந்து தப்பிச்சு மீண்டு வருவது ரொம்ப கடினம். இங்கே வசனம் சொல்லுகிறது பிளவை என்பதாக அந்த வியாதி தான் அவரை தாக்கி இருந்தது. ஒரு மொழிபெயர்ப்பு ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்படுகிற கேன்சர் என்ற வார்த்தை குறிப்பிடப்படுகிறது. என்னால் அவ்வளோதான், அவருடைய லைஃப் முடிந்தது, இனிமேல் அவரை காப்பாற்ற முடியாது என்கிற ஒரு கொடிய வியாதி. அதில் ஒரு தேசத்தின் ராஜா பாதிக்கப்பட்டு, அப்போ மருத்துவமெல்லாம் கைவிட்டு விட்டது. அவ்வளோ பெரிய செல்வாக்காக இருக்கிற ஒரு தேசத்தினுடைய ராஜாவிற்கே மருத்துவம் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, ஏமாற்றம். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். எவ்வளோ பணம் செலவு பண்ணியாச்சு, எத்தனை டாக்டரை பார்த்தாச்சு, எவ்வளோ பணம் செலவு பண்ணி எத்தனை இடத்துல போய் முயற்சி பண்ணி ஆச்சுது. ஆனால் இந்த காரியத்தில் ஒரு சுகம் உண்டாகலையே, விடுதலை உண்டாகலையே, இந்த நன்மை நடக்கலையே அப்படின்னு சொல்லி மனம் நொந்து போய் வேதனையோடு நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். எசேக்கியா அந்த மாதிரி தான். சில சமயத்தில் இன்னும் நான் அப்படி என்ன பாவம் செய்துட்டேன், நான் ஆண்டவரை நேசிக்கிறேன்ல, விசுவாசிக்கிறேன்ல, அப்போ எனக்கே இப்படி வர வேண்டும் என்று கூட சிலருடைய உள்ளத்திலே மன சோர்வு வரும். இந்த எசேக்கியா ராஜாவிற்கு இந்த மாதிரி ஒரு கொடூரமான வியாதி வந்து மரணப்படுக்கையில் இருக்கு. அவர் என்ன பாவம் செய்துட்டாரு? வேத புஸ்தகத்தில் 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் இந்த எசேக்கியா ராஜாவை பற்றி அருமையான சில சாட்சிகள் சொல்லப்படுகிறாரு. 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தாராம். ஆண்டவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து கொண்டு வந்த ஒரு தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு மனிதர். அதே மாதிரி 5வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, தேவனாகிய கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்திருந்த மனிதர், ரொம்ப விசுவாசம், கர்த்தர் தான் நம்பிக்கை, அவர் எனக்கு போதும், அந்த அளவுக்கு ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்த மனிதர். 6வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, கர்த்தர் கற்பித்த அவருடைய கற்பனைகளையெல்லாம் கை கொண்டு நடந்தாராம். ஆண்டவர் விட்டு பின்வாங்கவே இல்லை. நான் ராஜாவாயிட்டேன், இனி கடவுளாவது ஒன்றாவதை நான் என் விருப்பப்படி வாழ்வேன்னு வாழவில்லை. ஆண்டவர் விட்டு பின்வாங்கவில்லை. ஆண்டவரை சார்ந்து அவருக்கு கற்பனைகளை கை கொண்டு நடந்த ஒரு மனிதர். பின் ஏன் அவருக்கு இந்த வியாதி வரணும்? இதுதான் நிறைய பேருடைய உள்ளத்தில் கேள்வி. நான் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறேனே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேனே, ஜெபம் பண்ணுகிறேனே, எனக்கு ஏன் இந்த மாதிரி வர வேண்டும் என்கிற ஒரு காரியம் நம்முடைய மனதை வாதிக்கிற ஒரு காரியம். சில காரியம் நம்மால் விளங்க முடியாது. அதனால தான் பிரசங்கி சொல்லுகிறான், துன்மார்க்கனுக்கு எப்படி சம்பவிக்கிறதோ அப்படியே நீதிமானுக்கு சம்பவிக்கிறது, எல்லாம் மாயையாக இருக்கிறது என்பதாக நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். நாம் இந்த உலக வாழ்க்கையில் அப்படி தான் பார்க்கிறோம். ஒரு துன்மார்க்கனுக்கு நடப்பதை போல நீதிமானுக்கும் நடக்கிறதே அப்படின்றது நிறைய பேருடைய உள்ளத்திலே மன சோர்வை கொண்டு வந்து விடுகிறாரு. அப்படித்தான் இந்த எசேக்கியா வியாதிப்பட்டு இருக்கும்போது கர்த்தருக்கு பயந்து நடந்த மனிதர், அவருடைய மனதில் பல காரியங்கள் ஓடி இருக்கும். இது மாதிரி ஒருத்தர் என்னை குணமாக்க முடியலையே, நான் இப்படி வியாதி படுக்கையில் கஷ்டப்படுகிறேனே. அப்போ அந்த கட்டியினால் அவரால் எளிமை நடக்க முடியாமல் படுக்கையில், சரீரத்தில் வேதனையில், ஒரு மரண படுக்கையில் அவர் இருக்கிறார். அங்கே ஒரு பெரிய தீர்க்கதரிசி இருக்கிறார். ஏசாயா என்கிற தீர்க்கதரிசி தேவ மனிதர். இவருக்கு ரொம்ப பழக்கமானவர். அவர் தேவனிடத்தில் தேவ தரிசனம் பெற்ற ஒரு மனிதர். இப்போ அவர் வருகிறார், ஏசாயா வருகிறார், ஒரு தீர்க்கதரிசி வருகிறார். அந்த தீர்க்கதரிசியை ஆண்டவர் அனுப்புகிறார்.
அனுப்பி என்ன பண்ணுறாரு? சுகம் கொடுக்க அனுப்பலை. அதான் சில காரியம் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். தேவனுடைய செயல் ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவர் ஏசாயா என்ற தீர்க்கதரிசி அனுப்பி எசேக்கியாவை போய் சுகமாக்கிட்டு வான்னு அனுப்பவில்லை. ஆண்டவர் என்ன சொல்லி அனுப்புகிறார்? எசேக்கியாவுடைய வாழ்நாள் முடிகிறது, அவன் மரணத்தை சந்திக்க போகிறான், நான் அவனை எடுத்துக்கொள்ள போகிறேன், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த சொல். அவன் மரிப்பதற்கு முன்பாக மனைவி, பிள்ளைகள், குடும்ப காரியம், அரசியல் காரியம் எல்லாத்தையும் சரிப்படுத்தி ஒழுங்குபடுத்த சொல் என்பதாக ஒரு செய்தி ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல? சில சமயம் ஆண்டவர் அப்படி கூட சொல்லுவார், அவ்வளோதான், அவருடைய வாழ்க்கை முடிகிறது, நான் எடுத்துக்கொள்ள போகிறேன். அந்த மாதிரி சொல்லும்போது, அந்த செய்தியை சொல்ல வரும்போது ரொம்ப மனதுக்கு கஷ்டமாக இருக்கும். என் ஊழிய பாதையிலே சில சம்பவங்களை அப்படி நான் சந்தித்திருக்கிறேன். ஒரு வாலிப மகள் அந்த நோயினால் கஷ்டப்பட்டு மரண படுக்கையில் இருக்கும்போது சுகத்துக்காக தான் ஜெபம் பண்ணினோம், அழுதோம், கண்ணீர் வடித்தோம், வாலிப பிள்ளை ஆயிற்றை என்று. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், அவளை நான் எடுத்துக்கொள்ள போகிறேன், பெற்றோரிடத்திலே போய் சொல். எவ்வளோ கஷ்டம் இல்லை? சுகம் கொடுக்குறேன்னு சொல்லிடலாம் போய், ஆண்டு சுகம் தருவன்னு சொல்கிறார். நீ எடுத்துக்கொள்ள போகிற சொல்லுன்னா இப்படி எவ்வளோ கஷ்டமான காரியம் இல்லை? ஏசாயாவுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஆனால் என்ன செய்வது? அந்த பெற்றோரை அழைத்து நான் பேசினேன். ஆண்டவருக்கு பிரியமான மகள், ஆண்டவர் சுகமாக்கவும் முடியும், ஆனால் ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க நான் சொல்லுவதை வைத்து புரிந்து கொண்டாங்க. நான் வெளிப்படையாக உங்கள் மகள் மரித்து போவார்லாம் சொல்லலை. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க, தேவன் சுகமாக்கி தந்தால் பெற்றுக்கொள்ளலாம், இல்லாட்டி ஆண்டவரோடு தான் இருக்க போகிறாள் என்று தாய் தகப்பனை புரிந்து கொண்டு கண்ணீரோடு ஒப்பு கொடுத்தாங்க. அந்த மகளை தேவன் எடுத்து கொண்டார். அப்படியே நடக்கிறதை என் ஊழிய பாதையிலே பார்த்துருக்கிறேன். எல்லாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறதுங்க. ஏசாயாவை அனுப்புகிறார், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துங்கய்யா, நீங்கள் மறிக்க போகிறீங்கன்னு செய்தி சொல்லி அனுப்புகிறார். இப்போ எசேக்கியா அந்த செய்தி கேட்டவன், அப்படியா நான் அப்படியே மறிக்க போகிறேன்னா அப்படின்னு ஏற்றுக்கொள்ளலை. அவன் மிகவும் அழுதான். வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நோக்கி எசேக்கியா மிகவும் அழுதான் என்று 3ஆம் வசனம் சொல்லுகிறாரு. ஒரு தேசத்தின் ராஜா உடனே சுவர்புறமாய் திரும்பி, ஏனென்றால் அங்கே மந்திரிமார்கள், அவருடைய அஃபீஷியல்ஸ் எல்லாம் நின்றிருப்பாங்க. இந்த மனிதர்களை விட்டு நான் தேவன் பக்கமாக என் கண்களை திருப்புகிறேன், ஆண்டவர் பக்கமாக என் இருதயத்தை திருப்புகிறேன் என்று சுவர்புறமாய் திரும்பி கர்த்தரை நோக்கி மிகவும் அழுது ஒரு ஜெபம் செய்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அந்த கண்ணீரின் ஜெபம்தான் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது. அவர் ஆண்டவரிடத்தில் வடித்த கண்ணீர் ஒரு அற்புதமான மாற்றத்தை கொண்டு வருகிறதை நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். அவர் அழுகிறார், மிகவும் அழுதார். ஒரு தேசத்தின் ராஜா படுக்கையில் அந்த பக்கமாக திரும்பி கர்த்தரை நோக்கி அவர் அழுகிறார். வியாதி எப்படிப்பட்ட மனிதனையும் கலங்க பண்ணிவிடும். ஒரு சமயம் பாருங்கள், என்னை பார்ப்பதற்கு ஒரு குடும்பத்தார் வந்தார்கள். அவருடைய தகப்பனாரை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவர் உட்கார வைத்து பேசும்போது அவருடைய தகப்பனாருக்காக ஜெபிக்கத்தான் பிள்ளைகள் அழைத்து கொண்டு வந்திருந்தார்கள். ரொம்ப வயதானவரும் அல்ல. அந்த தகப்பனாரோடு பேசி, என்னையா உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்டேன். சிறுபிள்ளை மாதிரி அழுகிறார், குலுங்கி அப்படியே அழுகிறார். பிள்ளைகள் அப்படியே பரிதாபமாய் தகப்பனாரை பார்க்குறாங்க. எனக்கே ரொம்ப துக்கமாகிவிட்டது. ஐயோ, இந்த ஐயா இப்படி அழுகிறாங்களேன்னு சொல்லி. அவனுடைய சரீரத்தில் ஒரு கொடிய வியாதி, அதை நினைத்து அவங்க அழுகிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு கேட்ட உடனே அழுகிறாங்க. அப்புறம் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு வியாதி அப்படின்னு. அப்போது நான் அவங்களை ஆறுதல் படுத்த முயற்சி பண்ணி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா? மெடிக்கல் காலேஜில் ப்ரொஃபஸர், மருத்துவர்களை உருவாக்குகிற ப்ரொஃபஸர். அவங்க ஒரு வியாதி, அதுக்கு சுகம் பெற என்ன செய்யணும் அதை கற்றுக் கொடுக்கிறவர். பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு பெரிய இடத்துல இருக்கக்கூடிய மனிதரே அவங்க விதவிதமான நோய்களை சொல்லி கொடுத்து, அதுக்கு மருந்தெல்லாம் சொல்லி கொடுத்து, ட்ரீட்மெண்டெல்லாம் எப்படி செய்யணும்னு போதித்து டாக்டர்ஸை உருவாக்குகிற இடத்தில் இருக்கக்கூடியவர், அவருக்கு ஒரு சரீரத்தில் நோய் தாக்கின உடனே சிறு பிள்ளையை போல அழுகிறார். பாதிப்பு, வியாதி எப்படிப்பட்ட மனிதனை கலங்க பண்ணிவிடும். தேசத்தில் ஆளுகையில் இருக்கிற மனிதனாக இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, நோய் சரீரத்தை தாக்கும்போது அவருடைய மனதை அது பாதிக்கிறது.
அவனுடைய உள்ளத்தை பாதிக்கிறது. அப்படி தான் இன்றைக்கு நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்க. எனக்கு ஏன் இந்த மாதிரி கேன்சர் வியாதி, எனக்கு ஏன் இந்த ஆஸ்துமா வியாதியில் கஷ்டம், நான் ஏன் இப்படி இந்த பைல்ஸ் வியாதியில் கஷ்டப்படணும், ஐயோ தாங்க முடியலையே, அப்படி ஒரு வேதனையில் மனதில் பாதிக்கப்பட்ட இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிறீங்களா? ஒரு தேசத்தின் ராஜா அழுகிறான். நான் அதை யோசித்து பார்த்தேன். ஏசாயா ஒரு பெரிய தீர்க்கதரிசி, இந்த ராஜாவுக்கு ரொம்ப நண்பர், அவர் கர்த்தரோடு பேசக்கூடியவர். அவர் என்ன சொல்லியிருக்கலாம்? ஏசாயா எனக்காக பிரார்த்தனை பண்ணு, ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுக்கட்டும்னு கேட்டிருக்கலாமே. அப்படி கேட்கல. அதான் எனக்கு ஆச்சரியம். ஏசாயா பெரிய தீர்க்கதரிசி, தேவனை தரிசித்தவர். இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்து, கன்னி வயிற்றிலே பிறப்பார் என்பதை குறித்து, அவர் மரணத்தை குறித்து, இவர் தான் 600 ஆண்டுகளுக்கு முன்பாக, இயேசு பிறப்பதற்கும் 600 ஆண்டுகளுக்கு முன்பாய் தீர்க்க தரிசனமாய் எழுதினவர், தேவனை தரிசித்தவர். அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறார். எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் என்னை குணமாக்கட்டும் என்று எசேக்கியா கேட்கவில்லை. அவரே ஜெபம் பண்ணுகிறார். அவரே ஆண்டவரை நோக்கி அழுகிறார். அவரே ஆண்டவரை நோக்கி அழகான ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறார். அந்த கண்ணீரின் ஜெபத்துக்கு தான் ஆண்டவர் அற்புதமான பதில் கொடுத்து சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன். எசேக்கியாவே, உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன். நீ அழுகிறாய் என் சமூகத்தில், உன் கண்ணீரை கண்டேன், உன்னை நான் குணமாக்குவேன். ஆண்டவர் பிறான் தீர்க்க தரிசனமாக சொல்லி அனுப்பினார். உன் ஓட்டம் முடிகிறது, வாழ்க்கை முடிகிறது, மரணம் உன்னை சந்திக்க போகிறது, நீ ராஜ்யத்திற்கு வரப்போகிறாய், அவ்வளவுதான் என்று சொல்லுவதற்கு தீர்க்கதரிசி அனுப்பின அதே ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுடைய ஜெபத்தின் நிமித்தமாய் உன் கண்ணீரை நான் கண்டேன் எசேக்கியா, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்கள், இன்றைக்கு அதே ஆண்டவர் அவங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் இன்றைக்கு உன்னை குணமாக்குவேன். செங்கல்பட்டில் இருந்து சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற செங்கல்பட்டிலேருந்து ஒரு சமயம் ஒரு சகோதரி அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதத்தை எழுதியிருந்தார்கள். அவங்க இயேசுவை அறியாத குடும்பத்தை சார்ந்தவர்கள். நம்முடைய டிவி நிகழ்ச்சியை பார்த்து இந்த அற்புதத்தெல்லாம் பார்த்து இப்படி ஒரு ஆண்டவர் இருக்கிறாரா, இதுவரை தெரியாமல் இருந்தோமேன்னு இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அவங்களுக்கு 12 வயசு ஒரு மகள். 2 பேரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவிட்ட ஜெபம் செய்வாங்க. அவங்க கணவருக்கு அதெல்லாம் பிடிக்காது. என்ன இது, இந்த மாதிரி நீ மதம் மாறிட்டேன்னா, இது மதம் மாறுறது இல்லைங்க, உண்மையான ஆண்டவரை தெரிந்து கொண்ட எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி அவர் அதில் வைராக்கியமாக இருந்தார். திடீரென்ற ஒரு வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் ஆக்கிவிட்டார். கை கால்கள் செயலற்று விட்டார். மரணப்படுக்கையில் ஆகிவிட்டார். சில மாதமாய் படுக்கையில் இருக்கிறார். டாக்டர்லாம் பார்த்துட்டு அவ்வளோதான் கைவிட்ட ஒரு நிலைமை. அவங்க சொல்கிறாங்க, ஒரு பொல்லாத ஆவி, ஒரு பில்லிசோனிய வல்லமை, மந்திர வல்லமையினால் தாக்கப்பட்டு கை கால்கள் செயலற்ற மரணப்படுக்கை, சில மாதமாக இருக்கிறார். ஒரு நாள் திடீரென்று அந்த நோயினுடைய தாக்கம் அதிகமாகி அவ்வளோதான் மரண நிலைமைக்கு வந்துட்டார். இப்போ இறந்துருவார், அவ்வளோதான். அந்த மாதிரி நிலைமையில் அப்படியே மூச்சு இழுக்குது, மரணம் நெருங்குகிறாரு. இந்த தாயும் மகளும் இருக்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒன்றே ஒன்று அவங்க சொல்லியிருந்தாங்க, ஐயா நீங்கள் நிகழ்ச்சியில் சொல்லுவீங்க, நீங்கள் ஒரு ஆபத்து ஒரு தேவைன்னா ஊழியக்காரனை தேடாதங்க, இயேசுவை தேடுங்க, அவர் உடனே அற்புதம் செய்வார்னு சொன்னதை ஞாபகத்தில் வந்தது. அவங்க சொல்கிறாங்க, நானும் என் 12 வயது மகளும் முழங்கால் படியிட்டோம். எங்களுக்கு ரொம்ப ஜெபிக்கெல்லாம் தெரியாது, எங்களுக்கு தெரிந்த அளவில் இயேசுவே வாங்க, இயேசுவே வாங்க. அந்த மகள் சொல்கிறேன், எங்கள் அப்பாவை தொடுங்க, இயேசுவே வாங்க, எங்கள் அப்பாவை தொடுங்க, எங்கள் அப்பா சாக போகிறாங்களே, மரணப்படுக்கையில் இருக்கான், இயேசுவே எங்கள் அப்பாவை தொடுங்க, சுகமாக்குங்கன்னு அந்த மகள் ஜெபிக்கிறாள். அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும். அதுதான் ஜெபம். நீங்கள் உங்களுடைய மனதில் என்ன தோணுகிறதோ உங்களுடைய விடுதலைக்காக தேவைக்காக ஜெபிக்க அது அப்படியே சொல்லுவது தான் ஜெபம். அழகான வார்த்தை போட்டு முன்னுரை சொல்லி அப்படியெல்லாம் ஜெபிக்கணும் அவசியம் இல்லை. உங்களுடைய மனதில் என்ன தோணுதோ, இயேசுவே உதவி செய்யுங்க, இயேசுவே வாங்க, எங்கள் அப்பாவை தொடுங்க, சுகமாக்குங்க, இந்த சகோதரி கண்ணீரோடு என் கணவரை தொடுங்கன்னு ஜெபிக்கிறாங்க. அடுத்த நிமிஷம் இயேசு அந்த வீட்டுக்குள்ளே இறங்கினார். இந்த 2 பேருடைய ஜெபம், கண்ணீரின் ஜெபத்தை இயேசு பார்த்த உடன் அந்த வீட்டுக்குள்ளே இறங்கினார். கணவர் ஆண்டவர் இயேசுவை நம்பாதவர்.
இவன் தான் என்னை நம்பலையே, இவனை ஏன் குணமாக்கணும்னு இயேசு நினைக்கவில்லை. ஐயோ, இந்த மகளும், இந்த சின்ன மகளும் அவருடைய தாயும் என்னை நம்புகிறாங்க, என்னை விசுவாசிக்கிறாங்க, என் நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறார்கள். உடனே இயேசு அந்த வீட்டுக்குள்ளே இறங்கினார். ஆண்டவருடைய வல்லமை இந்த படுக்கையில் இறங்கினது. அடுத்த நிமிஷம் மரண கட்டு மாறினது. உடனே விடுதலை, கை கால்கள் செயல்பட ஆரம்பித்தது. 100% சுகம். அவர் எழுப்பி உட்கார்ந்துட்டார் படுக்கையில். ஓ, இயேசு வந்தார், என்னை தொட்டுட்டார், குணமாக்கிட்டார். 100% சுகம். சில நிமிட நேரத்திற்குள்ளாக மரண படுக்கை மாறிவிட்டது. எப்படி இது நடந்த? அந்த தாயும் மகளும் கூப்பிட்டாங்க இயேசுவை. அவங்க ஊழியக்காரனை தேடலை. பாருங்க, ஏசாயா என்ற தீர்க்கதரிசிகிட்ட எனக்காக ஜெபம் பண்ணுன்னு கேட்கவில்லை. அவர் சுவர்புறமாய் திரும்பி அவரே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். இந்த இயேசுவை நோக்கி நான் வேண்டுதல் செய்ய அவர் எங்கேயா இருக்கிறாரு? உங்க பக்கத்தில், உங்க வீட்டுக்குள்ள. அவர் தேவன், அவர் கடவுள், வானத்தை பூமியை உண்டாக்கினவர். அவர் பரிசுத்தம் உள்ள ஒரு தேவன். இந்த மாம்ச கண்களால் அதை பார்க்க முடியாது. ஆனால் அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும், அவருடைய தொடுதலை உணர முடியும். பாருங்க, அந்த தாயும் மகளும் இயேசுவை வாங்க தொடுங்கன்னு ஜெபித்தவொடனே இயேசு வந்தார். அவங்க மாம்ச கண்களால் இயேசுவை பார்க்கல. இயேசுடைய தொடுதலை கணவர் உணர்ந்தார், விடுதலை உணர்ந்தார். கட்டுகள் அறுக்கப்பட்டது. உடனே சுகம் பெற்று எழும்பினார். அதுதான் இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது. நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டா போதும். அவர் என்ன சொல்லுகிறார்? உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டேன் எசேக்கியா, உன்னுடைய விண்ணப்பம், உன்னுடைய கண்ணீரை நான் கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன். அப்படிதான் இந்த இயேசு உங்களை பார்த்து சொல்றார். நீங்கள் விண்ணப்பம் பண்ணணும், நீங்கள் உங்களுடைய கண்ணீரை அவருடைய பாதத்தில் சிந்தணும். உங்கள் ஜெபத்துக்கு தேவன் பதில் தருவார், உங்களை குணமாக்குவார், விடுதலை தருவார், அற்புத மாற்றத்தை ஆண்டவர் உண்டாக்குவார். இதைத்தான் நான் பார்க்கிறேன். இந்த எசேக்கியாவுடைய ஜெபத்தில், எசேக்கியாவுடைய ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்தார். அவர் என்ன ஜெபம் பண்ணினார்? அவருடைய ஜெபத்தை நம்ம பார்க்கலாமா? இந்த 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம் பாருங்க. அதை நான் வாசிக்கிறேன். 3வது வசனம், 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த எசேக்கியா 2-3 வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, பார்த்தீங்களா, எந்த மனுஷனை நான் பார்க்கல, எந்த ஊழியக்காரனை பார்க்கல, என் கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கணும்னு ஆண்டவர் பக்கமாய் திரும்பினார். அவர் திரும்பி ஒரு அழகான ஜெபம் செய்கிறார். ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஒரு ராஜா அழுது ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் செய்கிறார். பாருங்க என்ன ஜெபம் செய்கிறார். 3 காரியம் சொல்றார். முதலாவது, உமக்கு முன்பாக நான் உண்மையாயிருந்தேன், உண்மையாய் நடந்தேன். அவர் தைரியமாக ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க காரணம், நான் உண்மையாயிருந்த உமக்கு முன்னால், உமக்கு அது தெரியுமே அப்படின்னு ஜெபிக்கிறார். நான் உண்மையாக நடந்தேன். நீங்கள் எப்படி சொல்ல முடியுமா? நான் உண்மையாக நடக்கிறேன், என் வாழ்க்கையில், என்னுடைய காரியங்களில் நான் உண்மையாக இருக்கிறேன், நான் யாரையும் ஏமாற்றுவதில்லை, நான் உண்மையாக இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தைரியமாக ஜெபிக்க முடியும். நீங்கள் யோசித்து பாருங்கள், உண்மையாக இருக்கிறீங்களா? வேத புஸ்தகத்தில் எண்ணாகம 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் மோசே என்ற ஒரு பக்தன், அவர் தேவனை முகமுகமாய் தரிசித்தவர். அவரை பற்றி ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். என் வீட்டில் எங்கு மோசே உண்மை உள்ளவன், அதனால் என்னுடைய முகத்தை அவனுக்கு காண்பிக்கிறேன், சாயலை அவன் பார்க்கிறான் என்று ஆண்டவர் சொல்கிறார். உண்மை உள்ளவன், ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் தானியேல் என்ற ஒரு பக்தனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மீது சுமத்துவதற்கு ஒரு குற்றத்தையும் அவருடைய சத்துருக்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவன் வேலையில் ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கலாமா? பெரிய ராஜ அரண்மனையில் பெரிய அதிகாரியாக இருக்கிறார் தானியேல், பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கிறார். அவன் மேலே பொறாமை கொண்ட கூட இருந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இந்த தானியேலை ஒழிக்கணும், இவன் நமக்கு முன்னால் மேலே மேலே ப்ரொமோஷன் ஆகிட்டே இருக்கிறான், எதில் மாட்டலான்னு பார்த்தா
அவன் பிந்தி வரான பாருங்க. 9 மணிக்கு டியூட்டின்னா 8:45 வந்துடுறானே, உண்மையாக இருக்கிறானே. 5:30 மணி வரைக்கும் வேலை செய்யணுன்னா 6 மணி வரைக்கும் வேலை சேர்த்துட்டு பிந்தி தானே போகிறான், உண்மையாக இருக்கிறானே. ஏமாத்தலை, அவன் உண்மையாக இருக்கிறான். தனக்கு கொடுக்கப்பட்ட உண்மை காரியத்தில் உண்மையாக இருக்கிறான். ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால தான் சிங்கக்கெபியில் போடப்பட்ட போதில் ஆண்டவர் அவனை பாதுகாக்கிறார். அவனுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்து தேவ தூதனை அனுப்பி வைக்கிற சம்பவங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ உண்மையுள்ள மனிதனுக்கு தான் பரிபூரண ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவாராம். நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. உங்கள் குடும்பத்தில் உண்மையாக இருக்கிறீங்களா? ஒரு கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்கிறீங்களா? உங்களுடைய மனைவி உங்களுடைய புருஷனுக்கு உண்மையாக இருக்கிறீங்களா? பிள்ளைகள் உங்களுடைய பெற்றோருக்கு உண்மையாக இருக்கிறீங்களா? ஏமாத்துறீங்கல்ல, உங்களை நம்புகிறவங்களையே ஏமாத்துறீங்கல்ல. எப்படி ஆண்டவர் பதில் கொடுப்பார்? எப்படி ஆண்டவர் அற்புதம் செய்வார்? நீ உண்மை உள்ளவர்களாக மாறணும். ஆண்டவரை, என் உண்மையற்ற தன்மையை மன்னியும், நான் ஏமாற்றுகிற சுபாவத்தோடு இருக்கிறேன் மன்னியும் என்று நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். உண்மை உள்ளவங்க தான் தைரியமாக ஜெபித்து ஆண்டவரிடத்தில் இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். யோசித்து பாருங்க. மற்ற 25:21 ஊழியக்காரன் உண்மை உள்ளவனாக இருந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். உத்தமமும் உண்மையான ஊழியக்காரனே எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி. உண்மை இல்லாமல் ஊழிய செய்கிறவருடைய நிலைமை பரிதாபம். அப்போ ஊழியக்காரனாக இருந்தால் கூட உண்மையாக இருக்கணும்னு வேத வசனத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்போ நம்முடைய காரியத்தில் நம்ம உண்மையாக இருக்கிறோமா? ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், 8 மணி நேரம் வேலை செய்தானே சம்பளம் தர்றாங்க. சில ஆஃபீஸில் 10 மணி நேரம், சில கடைகளில் 12 மணி நேரம் கூட வேலை செய்ய வேண்டியது இருக்கிறது. அந்த வேலையை உண்மையாக செய்தால் நீங்கள் வாங்குகிற சம்பளம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உண்மையாக வேலை செய்கிறீங்களா? நீங்கள் வாங்குகிற சம்பளத்துக்கு ஏற்றபடி. சிலர் நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் வேணும், கவர்மெண்ட் ஜாப் வேணும், கவர்மெண்ட் ஜாப், அரசாங்க வேலை வேணும்னு தான் நிறைய பேர் ஜெபிக்க வருவாங்க. அதில் உண்மையாக இருந்து பணி செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. அரசாங்கம் சீக்கிரம் ஏமாத்திடலான்னு சொல்லி பிந்தி வர்றது, முந்தி போயிடுறது, வெறும் கையெழுத்து மட்டும் போட்டுட்டு சொந்த வேலைக்கு போயிடுறது, சம்பளம் மட்டும் வாங்கிடுறது. ஏமாற்றுகிறவர்களுக்கு இயேசு எப்படி அற்புதம் செய்வார்னு நினைக்கிறீங்க? என்னால் இயேசு உண்மை உள்ளவர். அவர் உண்மை உள்ளவர்களுக்கு தான் அற்புதம் செய்ய முடியும். நீங்கள் ஏமாற்றி சம்பளம் வாங்கினால் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாது. உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஏமாற்றி கொண்டிருந்தால் அற்புதம் செய்ய முடியாது. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மற்றவங்களை ஏமாற்றி கொண்டிருந்தால் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாது. ஏமாற்றுகிறவர்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாது. ஒருவேளை இதுவரை நீங்கள் ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருந்தால் மனம் திரும்ப வேண்டும். உங்களை நம்பித்தான் ஆஃபீஸில் வேலை கொடுத்துருக்குறாங்க. உங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஒரு பென்சிலை வீட்டுக்கு கொண்டு வந்தால் கூட நீங்கள் ஏமாற்றுகிறவர்கள். உங்களுடைய ஆஃபீஸில் ஒரு பேப்பரை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் கூட நீங்கள் ஏமாற்றுகிறவர்கள். உண்மையாக இருக்கணும். ஒரு குண்டூசில கூட உண்மையாக இருக்கணும். இது எனக்குரியதல்ல, இது அலுவலகத்திற்குரியது, இது அரசாங்கத்திற்குரியது, நான் தொடக்கூடாது என்று உண்மை இருந்தால் தான் ஆண்டவர் அற்புதம் செய்வார். இந்த ராஜா சொல்லுகிறார், நான் உண்மையாக இருந்தேன், அதனால் தான் தைரியமாக ஜெபிக்க முடிந்தது. நம்ம உண்மையாக இருக்கிறோமா? அவங்க கொடுக்கப்பட்ட பொறுப்பில் உண்மையாக இருக்கிறோமா? நம்ம கூட பழகுகிற மக்களோடு நம்ம உண்மையாக இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். எங்கோ தப்பு இருக்குல்ல? அதனால தான் உங்களுடைய ஜெபம் பட மாட்டேங்குது. அதனால தான் அற்புதம் நடக்க மாட்டேன் என்கிறாரு. உண்மையாக இருக்க நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டா உடனே ஆண்டவர் அற்புதம் செய்வார். நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் உலகத்தில் சாதாரணமாக நினைக்கிறோம் பாவத்தை. அப்படி நினச்சி தான் இந்த தேசம் இன்றைக்கு எங்கே வரைக்கும் போய் நிற்குது தெரியுமா? கோடிக்கணக்காக லஞ்சம் வாங்கினா கூட தப்பு இல்லைன்ற ஒரு மனநிலைமைக்கு இந்தியா வந்து விட்டது. ஏன்னா இப்படி ஒன்று தள்ளி உண்மை இல்லாமல் நடப்பது. லஞ்சம் வாங்குவது 5ல் ஆரம்பித்து 10ல் ஆரம்பித்து 20ல் ஆரம்பித்து இன்றைக்கி கோடிக்கணக்காக லஞ்சம் வாங்குற அரசியல்வாதியானாலும் சரி, அதிகாரியானாலும் சரி, அது குறித்த உணர்வே இல்லாமல் மாறிட்டாங்க. ஏன்? உண்மையாக இருக்கிறதை குறித்த சிந்தையே இன்றைக்கு அநேகருக்குள்ள இல்லை. அது திறமை. எல்லாரும் வாங்குறாங்க, அரசியல்வாதி வாங்குறாங்க, ஆள்றவங்க வாங்குறாங்க, நம்மளும் அப்படி தான் பிழைக்க முடியும். இன்றைக்கு அதுதான் இந்த மனநிலைமைக்கு மக்கள் வந்துட்டாங்க. ஆனால் தேவன் கவனித்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் நீங்கள், அதனால தான் இன்றைக்கி வியாதி, வேதனை, கஷ்டம், இழப்பு, வறுமை, அதில் இன்றைக்கி தேசம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. திரள் கூட்ட மக்கள் கஷ்டப்படுகிறாள். காணணும் உண்மையற்ற ஒரு தன்மை.
உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். ஏன் ஜெபத்துக்கு பதில் வர மாட்டேங்குது? ஏன் ஜெபித்தாலும் மாற்றத்தை பார்க்க முடியல? எங்கோ நீங்கள் உண்மையிலே தவறி இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களோட பேசுவாரானால் கொடுக்க வேண்டியதை திருப்பி கொடுத்துருங்க. ஒரு சப்பாத்தி கல்லுக்கே தேவன் இப்படி ஒரு நியாய திருப்பை உண்டாக்குவாரானால், அடுத்தவங்க நிலத்தை எடுத்து கொள்ளும் போது, அடுத்தவங்களுடைய சொத்தை அபகரித்து கொள்ளும் போது, அடுத்தவங்களுக்கு சொந்தமானதை நீங்கள் அபகரித்து உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எடுத்துக்கொள்ளும் போது எவ்வளவு பயங்கரமான பாவம் அது. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற ஒரு கடவுள் அல்ல ஆண்டவர். ஆண்டவர் அப்படிலாம் இல்லை, அவர் பரிசுத்தம் உள்ளவர். உண்மை. இவர் செபிக்கிறார், உண்மையாக இருந்தனே, நீ உண்மையாக இருக்கீங்களா? நீங்கள் தைரியமாக அப்படி சொல்ல முடியுமா இன்றைக்கி? இல்லாட்ட ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க. கொடுக்க வேண்டியதை திருப்பி கொடுத்துடணும். ஆஃபீஸ்லேருந்து எடுத்தது ஆஃபீஸில் போய் திருப்பி கொடுத்துடணும். நீங்கள் ஒழுங்காக வேலை செய்யாமல் ஏமாற்றி சம்பளம் வாங்கி கொண்டு இருந்தால் மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் அங்கே சொல்கிற அந்த கடினமாக உழைச்சி வேலை செய்து சம்பாதிச்சு வர்ற பணம் தான் ஆசீர்வாதமாக இருக்கும். சோம்பேறியாக உட்காந்துட்டு வேலையே செய்யாமல் வெட்டியாக உட்காந்துட்டு சம்பளம் வாங்கினீங்கன்னா நீங்கள் ஏமாற்றி கொண்டு இருக்கிறீங்க அந்த நிறுவனத்தை, அரசாங்கத்தை. உண்மை இல்லை. அப்படிப்பட்டவங்களுடைய ஜெபத்தை தேவன் எப்படி கேட்டு அற்புதம் செய்ய முடியும்?